ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மே மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளை நடத்த அவர் விரும்புகிறார். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். கடந்த மாதத்தில் உங்கள் கூட அநேகர் போராடிட்டு இருப்பாங்க. அநேகர் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செயல்படுத்தணும்னு அவங்க முயற்சி செய்து கொண்டு இருந்திருப்பாங்க. உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆனாலும் சரி, நீங்கள் எந்த சர்க்கிளில் இருந்தாலும் உங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவங்க ரொம்ப வாஞ்சையோடு காத்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோட போராடினவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். காரணம் என்ன தெரியுமா? யுத்தம் நம்முடையது அல்ல, அது யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வரும்போது செங்கடல் அவங்களுக்கு முன்பாக நிற்கிறது. பின்னாடி பார்வோன் படை வேகமாக துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது கொன்று விட வேண்டும், எப்படியாவது அவர்களுக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டு விட வேண்டும் சொல்லி அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதிர்மாறா என்ன நடக்குதுன்னா, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. நம்மளுடைய யுத்தம் என்ன? முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணுவது. முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் யுத்தம் பண்ணுனா நீங்கள் ஒரே ஒரு யுத்தம் தான் பண்ணணும். என்ன யுத்தம் தெரியுமா? முழங்கால் யுத்தம். உங்கள் முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் முழங்கால் படியிட்டு, உங்களுக்கு விரோதமாக வருகிற பார்வோன் சேனைகளானாலும், உங்களுக்கு விரோதமாக வருகிற பொல்லாங்கனுக்கு எதிராக நீங்கள் முழங்காலில் நின்று போராடி ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் வெற்றியை கர்த்தர் தருவார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் தேடியும், நீங்கள் எங்கே தேடினாலும் உங்களோட போராடினவர்களை, உங்களை எதிர்த்தவங்களை நீங்கள் எங்கே தேடினாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை, அப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். கவலைப்படாதீர்கள். இந்த ஜூன் மாதத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து நீங்க சந்தோஷமா இந்த ஜூன் மாதத்தை ஆரம்பியுங்கள். உங்கள் கடமைகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் மட்டுமல்ல, உங்களை பார்த்து அநேகர் அறிக்கை பண்ணும்படியாய், உங்களை பார்த்து இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிக்கை பண்ணும்படியாய் கர்த்தர் வைப்பார். நிச்சயமாக வைப்பார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பும் இரக்கம் நின்று அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த ஜூன் மாதம் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவரே அவர்களுக்கும் அவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் நீ தெரியப்படுத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்கட்டும். கர்த்தர் அவர்களை இந்த ஜூன் மாதத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இந்த ஜூன் மாதத்தில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களானாலும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக. உம்முடைய கரத்தில் தருகிறோம், நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இவங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன்.